நமக்கு புரியாத விஷயங்கள்னா எப்போதுமே ஒரு தனி ஆர்வம் இல்லையா? சில புதிர்கள் தலைமுறையா நம்மள விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. பார்க்க வேற வேற மாதிரி இருந்தாலும் பல வருஷங்களா நம்மள குழப்பிக்கிட்டு இருக்க இந்த மர்மங்களுக்குள்ள ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம முதல் மர்மத்துக்குள்ள போலாம். காலத்தையே ஜெயிச்சு நிக்கிற ஒரு புதிர். அதுதான் எகிப்துல பாலைவனத்துல வானம் வரைக்கும் உயர்ந்து நிக்கிற அந்த பிரம்மாண்டமான பிரமிடுகள். யோசிச்சு பாருங்க, கீசாவோட பெரிய பிரமிடு அது எவ்வளவு பெரியதுன்னு. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற மாதிரி எந்த மெஷினும் இல்லாம 23 லட்சம் கற்கள், அதுவும் ஒன்னொன்னும் பல டன் எடை கொண்டது. அதை எப்படி அவ்வளவு உயரத்துக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க? இதுவே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதோட சைஸை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அதோட அலைன்மெண்ட். திசை காட்டியே இல்லாத ஒரு காலத்துல வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு 4 திசைக்கும் 1 இன்ச் கூட மாறாம எப்படி இவ்ளோ துல்லியமா கட்டினாங்க? இது சும்மா இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, வானியல், கணக்குன்னு எல்லாத்துலயும் அவங்க எவ்ளோ பெரிய கில்லாடியா இருந்திருக்காங்கன்னு காட்டுது. சரி, நம்ம கண்ணால பார்க்க முடிகிற இந்த பழங்கால மர்மத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாம ஒரு தடயம் கூட இல்லாம காணாம போன ஒரு நவீன கால மர்மத்துக்கு போலாம். பெர்முடா முக்கோணத்தோட இருண்ட பக்கத்தை அதோட ரொம்பவே மோசமான ஒரு சம்பவம் மூலமா பார்க்கலாம் வாங்க. ஃப்ளைட் 19க்கு அந்த கடைசி சில மணி நேரம் நினைச்ச பார்த்தாலே பதட்டமா இருக்கு இல்லையா? திசை காட்டி வேலை செய்யல, வானிலை மோசமாகுது, போற திசையும் தப்பு. கடைசியில என்னாச்சு? அவங்களும் காணாம போனாங்க, அவங்கள தேடி போனவங்களும் காணாம போனாங்க. இந்த ஒரு சம்பவம் தான் பெர்முடா முக்கோணத்தோட திகில் கதைக்கு அஸ்திவாரமே போட்டது. இந்த மாதிரி நம்ம அறிவுக்கு எட்டாத பதில் கிடைக்காத மர்மங்கள் வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? நம்ம மூளை பதில தேடுறதை விட நம்ம கற்பனை வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த கேப்ப விசித்திரமான கதைகளை வச்சு நிரப்பிடும். இங்க பாருங்க, இந்த 2 மர்மத்துக்கும் சொல்லப்படுற கதைகளை ஒன்னு ரொம்ப பழசு, இன்னொன்னு இப்போ உள்ளது. ஆனா 2க்குமே நம்ம ஆளிங்க ஏலியன்ஸ், அமானுஷ சக்தின்னு அசாதாரணமான காரணங்களை தான் தேடுறாங்க. இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். சரி, இந்த கற்பனை கதைகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு அறிவியலையும் தர்க்கத்தையும் வச்சு இந்த மர்மங்களை அப்ரோச் பண்ணா என்னாகும்? வாங்க அதையும் பார்த்துடலாம். அறிவியல் சொல்ற ஒரு தியரி தான் இந்த சரிவு பாதை தியரி. இதுபடி பிரமிடுகளை ஏலியன்ஸ் கட்டல, நம்மள மாதிரி மனுஷங்க தான் அவங்களோட விடாமுயற்சியாலையும் பயங்கரமான புத்திசாலித்தனத்தாலையும் கட்டி முடிச்சிருக்காங்க. இது மனிதனோட ஒரு மகத்தான சாதனை. அப்போ பெர்முடா முக்கோண மர்மம்ங்கிறது ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இல்ல. இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி பல இயற்கையான விஷயங்களோட ஒரு பயங்கரமான காம்பினேஷன் தான் இந்த விபத்துகளுக்கு காரணமா இருக்கலாம். ஒவ்வொன்றும் தனித்தனியா சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எல்லாம் ஒன்னா சேரும்போது அது ரொம்ப ஆபத்தானதா மாறுது. ஆனா நில்லுங்க, இந்த இயற்கை காரணிகளை தாண்டியும் ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த மர்மங்களை இன்னும் உயிர் போட வச்சிருக்கு. அந்த சக்தி வேற எங்கேயும் இல்ல, நமக்குள்ளேயே தான் இருக்கு. அது நம்ம மனசுதான். இத சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு புது கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தா ரோட்ல வர்ற வண்டி எல்லாமே அதே மாடல் காரா தெரியும். அது மாதிரி தான் இதுவும். பெர்முடா முக்கோணத்துல நடக்கிற விபத்துக்களை மட்டும் நம்ம பெருசா கவனிக்கிறோம். ஆனா உலகத்துல வேற இடங்கள்ல இதை விட அதிகமா நடக்கிற விபத்துக்களை நம்ம கண்டுக்கிறதே இல்ல. சரிதா, அறிவியல் நமக்கு லாஜிக்கலான பதில்களை கொடுத்தாலும் அந்த மர்மத்தோட த்ரில்லே தனிதானே. அது குறையவே மாட்டேங்குதே. அப்போ நாம என்ன பண்ணுவோம்? அப்போதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் பவரான கதை சொல்றத கையில எடுக்கிறோம். அறிவியல் நமக்கு கொடுக்க முடியாத பதில்களை, திருப்திய புனைக்கதைகள் நமக்கு கொடுக்குது. நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள்ல வர்ற இந்த சூப்பரான மெஷின்களை பாருங்க. டாக்டர் ஹூவோட டார்டிஸ், பேக் டு த ஃபியூச்சர்ல வர்ற டெலோரியன், அப்புறம் நம்ம ஹாரி பாட்டரோட டைம் டர்னர். அடேங்கப்பா, இவையெல்லாம் வெறும் மெஷின்ஸ் இல்ல, பதில் தெரியாத கேள்விகளுக்கு விடை தேட துடிக்கிற நம்ம மனசோட ஒரு உருவம் தான். நிஜத்துல நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்த இந்த கற்பனை கதைகள் நமக்கு தருது. அது என்னன்னா, டைம்ல பின்னாடி போய் பிரமிடை எப்படி கட்டினாங்கன்னு நேர்ல பாக்குறது, ஃப்ளைட் 19க்கு உண்மையில என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இது அந்த மர்மங்களுக்கு ஒரு விதமான முடிவை கொடுக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் கடைசியில ஒரே ஒரு கேள்விதான் மனசுல நிக்குது. நம்ம உண்மையிலேயே பதில்களை தான் தேடுறோமா, இல்ல அந்த மர்மங்கள் மர்மங்களாவே இருக்கணும்னு அந்த த்ரில்ல அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோமா? ஒருவேளை எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சிட்டா வாழ்க்கை போர் அடிச்சிருமோ? இந்த மாதிரி தீர்க்கப்படாத புதிர்கள் தான் நம்மள மனுஷனா யோசிக்கிறவனா வச்சிருக்கோம்.